So welcome to our Chinmaya IAS Academy. என்னோட நேம் வந்துட்டு விகடகவி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சி செட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். வந்துட்டு நம்மளுடைய சின்மயா ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோடைய வந்துட்டு யூபிஎஸ்சி சிசெட் PYQ கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். So with the question number 4, 5 men can complete a work in another 12 days அப்படின்றா. 5 men can complete a work in 12 days. 8 women can complete a in 18 days. And 10 children can complete the same work in another 24 days அப்படின்றா. வந்துட்டு in how many days 10 men and 12 women and 8 children complete the same work அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. அப்போ 5 men can complete a piece of work in 12 daysனா 1 man can complete a piece of work in how many days அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 man எவ்வளோ எடுத்துப்பாங்க? 60 days எடுத்துப்பாங்க. 1 man எவ்வளோ எடுத்துப்பாங்க? 60 days. என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5 men வந்துட்டு மறுபடியும் அதே பாயிண்ட் தான். எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னதுங்க? டைம் டேக்கன். ஸோ மோர் மென் அப்படின்னா வந்துட்டு லெஸ் டைம் டேக்கன், லெஸ் மென்னா என்னதுங்க? மோர் டைம் டேக்கன். எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன்களா? எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன். அதனால நீங்க இந்த சைட் டிவைட் பண்றீங்கன்னா இந்த சைட் என்ன பண்ணி ஆகணும்? நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அப்போ 8 women can complete in 18 days அப்படின்னா 1 woman can complete in how many daysனா 8 into 18. 8 into 18 போது உங்களுக்கு என்ன இருக்கும்? 144 days. எவ்வளோங்க? 144 days அப்படின்னு. And 10 children can complete the same work in 24 days அப்படின்ற. அப்போ வந்துட்டு 1 children can complete the same work in how many days? 10 into 24 போது என்னதுங்க? 240 days. 240 days அப்படின்னு நம்ம சொல்றோம், செய்யறோம் வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ அவன் கேள்வி கேட்கறான் 10 men அப்படின்றான் வந்துட்டு. அப்போ 10 men போது 1 woman அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க? 60 days அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 10 men அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிவைடட் பை 10 10 men அப்படின்னும் போது 60 by என்னதுங்க வந்துட்டு 10 days எடுத்துப்பாங்களா? 60 by என்னதுங்க? 10 days. இங்க என்ன சொல்றாங்க வந்துட்டு 12 womenன்றாங்க. அப்போ 1 woman அந்த வேலையை செய்யறதுக்கு 144. அப்ப 12 women என்ன இருக்குன்னா 144 divided by 12 days எடுத்துப்பாங்க. 12 days எடுத்துப்பாங்க. And 8 childrenன்றாங்க வந்துட்டு. அப்போ 1 children 240னா 8 children என்னவா இருக்கும்னா 240 divided by என்னது வந்துட்டுங்க 8 days எடுத்துப்பாங்க. சேம் இந்த சைடு நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மல்டிப்ளை பண்றீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா these two are inversely proportional to each other. Efficiency is inversely proportional to என்னதுங்க? டைம் டேக்கன் அப்படின்னு. ஸோ அப்போ இவங்க எவ்வளோ எடுத்துப்பாங்க? 6 days. இவங்க வந்துட்டு 12 days. இவங்க வந்துட்டு 30 days. இப்போ இவங்களுடைய 1 day ஒர்க் அப்படியும் பண்ணலாம், இல்ல இந்த 6, 12 and 30 எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். 6, 12. அப்போ இந்த 6, 12, 30 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க வந்துட்டு. ஓவராலா 6, 12, 30 எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 கிடைக்குமா? அப்போ டோட்டலா 60 யூனிட் இருக்கு. ஓவராலா எவ்வளவு இருக்கு? 60 யூனிட் இருக்கு. அப்போ இந்த 60 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண இவங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்றத பார்ப்போமா? அப்போ ஒரு இந்த 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ண 6 days எடுத்துக்கிட்டாருன்னா பர் டேவுக்கு இந்த 10 men எவ்வளவு யூனிட்டை முடிச்சிருப்பாங்க? 10 யூனிட்டை முடிச்சிருப்பாங்க. இவங்க 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ண இந்த 12 women 12 days எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்டை மொத்தம் முடிச்சிருப்பாங்க வந்துட்டு 5 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதே 60 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண 30 days எடுத்துக்கிறாங்க. யாரு? 8 children அப்படின்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்டை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு 2 யூனிட் வந்து முடிச்சிருப்பாங்க. அப்ப இவங்க 3 பேரை சேர்ந்து செய்யறாங்கன்னா வந்துட்டு அந்த டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 by என்னது வந்துட்டுங்க 17. 60 by என்னதுங்க 17. In 60 how many 17s are there? 3ங்களா? 17 times of 3 51. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? ரிமைண்டர் வந்துட்டு 9. So 3 9 by 17 days. 3 9 by 17 days இருக்கும். So we have to choose the answer option A. I hope you all understand. Thank you.